கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. 5 மாதமாக ஆண்டவராகிய தேவன் ஆச்சரியமும் அற்புதமாய் உங்களையும் என்னையும் நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்தை காணச் செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்த போகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 1:5. ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை நோக்கி ஒரு ஆயுள் கால வாக்கு தத்தத்தை கொடுத்தார். சில வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் நடக்கப் போகிறது, அந்த வாக்குத்தத்தங்கள் நடந்து முடிந்துவிடும். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் தான் ஆயுள் காலம் முழுவதற்கும் அது நம்மோடு கூட பயணிக்கும். அந்த வகையில் யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதையல்ல. யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அத்தனை பேரையும் தேவனாகிய கர்த்தர் அர்த்தம் பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பல மனிதர்கள் எதிர்த்து நின்றாலும் இந்த மாதத்தில் அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 28:7 நீங்கள் வாசித்து பாருங்க. உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் உன்னை விட்டு 7 வழியாய் ஓடி போவார்கள். ஒரு வழியாக எதிராக வருவாங்க, ஆனால் ஓடி போகிறது 7 வழியாக ஓடி போவார்கள். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. இந்த மாதத்தில் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க நடுவில் அவருடைய நாம மகிமைக்காக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, யார் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவங்க முன்பாக கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோனுடைய ரதம், பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் குரோதமாய் எதிர்த்து நின்றார்கள். யாத்ராகமம் 14:14 நானே கர்த்தர் என்பதை இந்த எகிப்தியர்கள் பார்வோன் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். யாருக்கு முன்னாடி மகிமைப்படுத்த போகிறார்? யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ, உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பாளையம் எழும்பினாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருந்து உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சென்னையில் ஒரு ஐயா அம்மாவை நான் பார்த்தேன். அந்த ஐயா அம்மா சொன்னாங்க, எனக்கு 6 பிள்ளைகள் பிரதர், 6 பிள்ளைகள். நான் நல்ல வசதியாக வாழ்ந்து 6 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தேன். 4 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். இப்போ பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தெய்வ மனிதராக இருக்கிற எனக்கு எதிராய் செயல்பட்டார்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொத்தை எல்லாரும் பிரிச்சிடணும்னு சொல்ல. சரி, எல்லாருக்கும் நான் பிரித்து கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரு சொத்து, ஒரு வீடு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா பிள்ளைகளும் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒவ்வொரு மாதமும் ஒருத்தங்க வீட்டில் போய் நாங்கள் சாப்பிடணும்.
வேதனை நான் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையோடு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய பழைய ஜாமான்கள் எல்லாத்தையும் நான் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளே ஒரு 10 ரூபா, அதை நான் மறந்தே போயிட்டேன். 10 ஏக்கர் இடம், நான் அதை வாங்கினதை மறந்தே போயிட்டேன். அதை பார்க்கும் பொழுது என்ன அறியாமல் எனக்கு ஒரு சந்தோஷம், என்ன அறியாமல் ஒரு பெரிய மகிழ்ச்சி. 10 ஏக்கர் இடம், அதை 4 கோடிக்கு விற்றேன். 1 கோடிக்கு ஒரு வீடை கட்டினேன், மீதி 3 கோடியையும் பேங்கில் போட்டேன். இப்போ எனக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, என் சொந்தம் பந்தம், என்னுடைய 6 பிள்ளைகள் எல்லாரும் என் பக்கம் வந்துட்டாங்க. ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு எதிராக யார் எழும்பினாலும், உனக்கு எதிராக ஒரு பாளையமே எழும்பினாலும் அது உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன். நான் உன் கூட இருந்து உன்னை உயர்த்துவேன். நான் உன் கூட இருந்து உன்னை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துவேன். நான் சொன்னதை நிறைவேறும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்பது இப்போ போன மதிப்பு மரியாதை எல்லாம் என்னை தேடி வந்துச்சு, என்னை தேடி வந்துச்சு. என்னுடைய அந்த வீட்டிற்காக, என்னுடைய பணத்திற்காக. ஆனால் என் பிள்ளைகளை நன்றாக நான் புரிந்தது நிமித்தமாக என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய பேரில் இருக்கிற அத்தனை பணங்களையும் ஒவ்வொரு அநாத இல்லங்களுக்காக நான் எழுதி வைத்துட்டேன். பிரதர், என் பிள்ளைகளுக்கு தெரியாத என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் யோசுவாவோடு இருந்தது போல உங்கள் கூட இருப்பா. உங்களுக்கு எதிராய் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. 2வது கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நீ கைவிடப்படுவது இல்லை. ஒரு நாளும் உன் வாழ்நாளில் ஒரு நாளும் நீ கைவிடப்படுவது இல்லை. மனுஷங்க கைவிட்டுருவாங்க, பிரியமானவர்களே, உலகம் கைவிட்டுரும். நீங்கள் யாரெல்லாம் நேசிச்சிங்களோ அவங்களாம் உங்களை கைவிட்டுருவாங்க. யாரெல்லாம் நீங்கள் நம்புனீங்களோ அவங்களாம் உங்களை கைவிட்டுருவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டா. ஆதியாகமம் 28:15 நீங்கள் வாஸ்து பாருங்க. யாக்கோப்பு வண்ணாந்தரமான ஒரு இடத்துல இருக்கிறான். அம்மா அப்பா அவனை கைவிட்ட ஒரு சூழ்நிலை, அண்ணன் கொலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை, மாமா வீட்டுக்கு தப்பி போகிறான், உயிர் பிழைச்சா போகுதுன்னு சொல்லி ஓடுறான். அந்த வண்ணாந்தரத்தில், அந்த பாலைவனத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசினா, நான் ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர், ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. ஏறத்தாழ 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினான். லாபான் கொடிய மனிதன், ஏமாற்றுக்காரன். ஆனால் யாக்கோபு சொன்னான், கர்த்தர் மாத்திரம் என் கூட இராவிட்டால் நீர் என்னை உயிரோடு விழுங்கியிருப்பீர். உண்மை உண்மை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டா. மனிதர்கள் கைவிடலாம். வேதத்தினுடைய நடு பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். காரணம், அந்த மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான், நம்பின மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான், நேசித்த மனிதன் கைவிட்டுருவான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் உங்களை கைவிடுவது இல்லை. உபாகமம் 31:8 வாஸ்து பாருங்க. நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரே ஒரு சின்ன ஜெபம் நீங்கள் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்களை கைவிட்டாலும்
நீங்கள் என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் உங்கள் கையை பிடிச்சா ஒருவேளை கைவிட்டுடலாம், ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டா. நாகர்கோவிலில் கேத்தரின் பூத்தெங்கிற மருத்துவமனையில் பிளட் டொனேட் பண்ணுவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்றிருந்தேன். பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன சேப்பலில் போய் பின்னாடி சேரில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னை உணர்த்தினா, முன்பாக அழுது கொண்டிருக்கிற அந்த தாயாரை பார். நான் பார்க்குறேன், அந்த தாயார் அந்த படியில் முட்டி முட்டி அழுகிறாங்க, ஆல்டரில் முட்டி முட்டி அழுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறான், நான் சொன்னதா நீ சொல், நான் அவளை கைவிடுவது இல்லை, நான் அந்த மகளை கைவிடுவது இல்லை, சொல் என்று சொல்லுகிறான். இப்போ சொல்ல சொன்னால் நான் தைரியமாக சொல்லிடுவேன். அப்போ நான் முன்னிற ஊழியத்திற்கெல்லாம் வரலை, எப்படி என்னால் போய் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கும்? ஆனால் ஆவியானவர் என்னை தள்ளுகிறார், போய் சொல் என்று சொல். ஆகையால் எழும்பினேன், அந்த சகோதரி கிட்ட போனேன், அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், சகோதரி, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த சகோதரியுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், கர்த்தனை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரா, கர்த்தனை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அவ்வளவு ஒரு வேதனையோடு அப்படியே போனாங்க. நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். மற்ற நண்பர்கள் பிளட் டொனேட் பண்ணுறதற்கு அந்த டைமில் கொஞ்ச நேரத்தில் 10 நிமிடத்தில் மறுபடியும் அந்த சகோதரி வந்தாங்க. பிரதர், தம்பி, ஆண்டவர் சொன்னது போல் என்னை கைவிடலை, ஆண்டவர் சொன்னது போல் என்னை கைவிடலை. 4 நாள் மரித்த நிலைமையில் இருந்த என் மகன் கண்களை திறந்து பார்த்து விட்டா. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, உன் மகன் சாக மாட்டான், பிழைச்சிருவான்னு சொல்லி. எந்த டாக்டர் உன் மகன் செத்துருவான்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் என்னை பார்த்து சொல்லிட்டாங்க, உன் மகன் சாக மாட்டான், பிழைச்சிருவான்னு சொல்லி. ஆண்டவனை கைவிடலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷங்க கைவிட்டுருவாங்க, ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்படி சொல்லுகிறான், கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆயுள் முழுவதும் கர்த்தர் உங்க கூட இருப்பான். ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடுவது இல்லை. ஒருபோதும் நீங்கள் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். இதுவரைக்கும் உங்களை கலங்க பண்ணின, இதுவரைக்கும் பயமுறுத்தின எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறான். சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறான், நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறான், நான் பயப்பட மாட்டேன். யோவான் 14:1 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களை கலங்க பண்ணுகிற சத்துரு, உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலை, உங்களை பயமுறுத்துகிற பிசாசின் கிரியைகள் அத்தனையும் கர்த்தர் அழித்துப்பட போகிறார். இந்த மாதத்தில் உங்களுடைய கலக்கம் மாறப்போகிறது, உங்களுடைய பயம் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை கைவிடுவது இல்லை. உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஓடி போக போகிறார்கள். விசுவாசிங்க, விசுவாசிங்க. லூக்கா 8:50 எவரிவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது. மரித்த மகள் உயிரோடு கர்த்தர் எழுப்பி கொடுத்தா. இன்றைக்கும் எது நிமித்தமாய் பயப்படுறீங்க, எது நிமித்தமாய் கலங்குறீங்க, எது நிமித்தம் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, எது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் பயம் வருவது இல்லை. கர்த்தர் உங்க கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்த போகிறான். இந்த மாதத்தில் 3 காரியத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். உனக்கு எதிராய் ஒருவனும் எழும்புவது இல்லை, ஒருபோது நான் உன்னை கைவிடுவது இல்லை. கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே,
இந்த ஜூன் மாதத்திற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துவீராக. இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா மனுஷிக கிரியைகள், இவர்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக. அப்பா, நீ சொன்னி நான் உன் கூட இருக்கிற, நான் உன்னை கைவிடுவது இல்லை. அப்பா, நீ உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து கைவிடாதபடிக்கு கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, கைவிடாதபடிக்கு கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை ஒவ்வொருவரை தாங்கட்டும் ஆண்டவரே. என் தேவன் கைவிடாதபடி பாதுகாத்து கொள்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கம், பயம், திகில் அத்தனையும் மாறட்டும் அப்பா. பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிறதற்காக நன்றி. இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.